ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ், நீங்கள் தந்த ஆதரவு தான் அதுக்கு காரணம். ராக்கி பாய், மீரா எம், ரேஹன் கேமிங், தௌஃபிக், அபுமா, ஆபித் வாஜிர், பாதுஷா பர்வீன், ஷேடோ பேபி, அப்துல் ரஹ்மான், சரண்யா, சந்துரு. கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்றைக்கி டாபிக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கியாச்சு, நீ சொன்ன மாதிரி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் எங்களுக்கு இதை யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் மொபைலுக்கு ஸ்க்ரீன் லாக் கேட்கும். இதில் நன், ஸ்வைப், பேட்டர்ன், பின், பாஸ்வேர்ட் இப்படி கேட்கும். உங்களுக்கு உங்கள் மொபைலை லாக் பண்ண விருப்பம் இல்லைன்னா முதல்ல உள்ள நன் ஆப்ஷனை கொடுங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண நீங்கள் லாக் பட்டனை அழுத்தினா போதும், ஓப்பன் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் ஸ்வைப். இதை செலக்ட் பண்ண நீங்கள் லாக் பட்டன் அழுத்திட்டு ஃபோன் டிஸ்பிளேயில் மேல் பக்கமாக ஸ்வைப் பண்ணுங்கள், அதாவது தள்ளி விடுங்க. மூணாவது ஆப்ஷன் பேட்டர்ன். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளி கோலம் போட்ட மாதிரி புள்ளி இருக்கும். அதை குறைஞ்சது 4 புள்ளியோட இணைக்கணும். இப்போது நான் பண்ணுற மாதிரி கை எடுக்காமல் பண்ணணும். அப்புறம் கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க. இப்படியும் ஒரு முறை கொடுங்க. இப்போது கன்ஃபார்ம் பட்டனை கொடுத்தா உங்கள் பாஸ்வேர்ட் ஓகே ஆகிடும். இப்போது டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பின் லாக். இதில் 4 நம்பர் கொடுக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் போடுற இந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ண பழகின பிறகு செஞ்சால் போதும். இப்போது பின் லாக்கில் 1 2 3 4 இப்படி எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்து மறுபடியும் அதே நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் பாஸ்வேர்ட். இதில் ஏதாவது எழுத்து கொடுக்கணும். உங்கள் ஃபோனில் 6 இல்லை 4 டிஜிட் எழுத்து கொடுக்க சொல்லும். இதில் உங்கள் பேர் கூட கொடுக்கலாம், இல்லை நாம் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா முதல்ல ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதை பாருங்கள். இப்போது பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து மறுபடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போது டன் கொடுங்க. இப்போது உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்ட் போட்டாச்சு. அடுத்து கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி படம் உள்ள பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் நம்பரை டைப் பண்ண இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நம்பர் டைப் பண்ணலாம். நம்பர் டைப் பண்ணிவிட்டு கால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கால் கனெக்ட் ஆனதும் இப்போது ஸ்பீக்கரில் போடணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோன் பேசி முடித்ததும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோனை கட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வர்ற ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபோன் மாடலுக்கும் இந்த ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அதனால் இதை மட்டும் நல்லா கவனிங்க. பச்சை கலரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள்ள புது மாடல் ஃபோனில் ஸ்வைப் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஃபோனை கட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பட்டனை ஸ்வைப் பண்ணுங்கள் அல்லது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஆப்ஷன் மெசேஜ். உங்களுக்கு மெசேஜ் வரும்போது இந்த மாதிரி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் கம்பெனி மெசேஜ், பேங்க்லேருந்து வர்ற மெசேஜ், பிறகு சிலிண்டர் வாங்கின ஓடிபி, அப்புறம் ரேஷன் கடையிலேருந்து வர்ற மெசேஜ், இதையெல்லாம் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓடிபி மெசேஜெல்லாம் 6 நம்பர் இல்லை 4 நம்பரில் தனியாக துண்டாக தெரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேமரா ஆப்ஷன். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள சந்தேகத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் அடுத்த வீடியோவில் ரீப்ளே பண்ணுறேன். நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலோட இணைந்திருங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அபு.
பேட்டர்னை மறந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.